இங்கேயே வச்சு தரையோடி வச்சு ஒரு இப்படி வச்சு அடிக்கும் போது அடிக்குதுங்க பருவம் பேரும்ல இதுதான் செய்வாங்க. நான் அப்படி இல்லை, இது மேல டாப்ல வச்சு அதான் வேற எடுத்து வச்சு இப்படி கழிச்சு கீழே போயிருமா. சும்மா கடமைக்கு அந்த போட்டு இழுத்து உரிச்சு அடிச்சு போட்டு தேய்ச்சி இதெல்லாம் தேய்ப்பு அதில் தேய்ச்சி அது சதையோட கொண்ட தேய்ச்சி அது அப்புறம் அந்த கல் இதாயிரும்ல மொழிகிட்டு ரெண்டா கல்வணும் அதை நீட்டாக ஊற வச்சு எடுத்தேன்னு. ஆமாம், நான் வந்து தேய்க்கணும்னு அந்த மிஷினில் போட்டு தேய்ச்சி. இது அந்த கல்லையா கத்தி அந்த கட்டையை தேய்க்கிறோம்ல, அந்த பிளேடில் போட்டு லைட்டாக ஒரு பிடி பிடிச்சா நல்லா இருக்கும். அப்படியே வச்சு ஒரு இழுப்பு பிடிச்சிட்டோம்னா நமக்கு அது சரியாக போத்துறல. அவ்வளோத்துக்கு முடியலாமல் நீட்டாக கொடுக்காம அவ்வளோத்துக்கு தான் வியாபாரம். ஏன்னா ஆமாம், முடி இல்லாமல் கொடுக்கணும், ஜவ்வெல்லாம் எடுக்கணும். கோழியிலையும் ஜவ்வு எடுக்கணும். கோழிலையும் ஜவ்வு எடுத்தால் மேலே விற்கணும். நான் மேக்கிளு கிளுன்னு நடந்தால் நல்லா இருக்காது. எல்லாரும் அந்தாலும் இது பண்ணிட்டு அந்தாலும் வெட்டணும், வெட்டி தள்ளி விடுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. கழுத்து மட்டும் இந்த எப்படி மட்டும் எடுப்பாங்க. ஜவ்வெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு கணக்கில் எடுக்க மாட்டேன். இது இடப்பட நல்லா பொறுமையாக எடுத்து நீட்டாக வெட்டி கொடுப்போம். அதான் அப்படியே துண்டெல்லாம் பார்த்தா அப்படியே கட்டு மாதிரி இருக்கும். பார்த்தா அது அவங்களுக்கு பிடிச்சி நம்மளும் மட்டும் எவ்வளோ பார்ப்போம்னா இதெல்லாம் மூட்டை அறுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் கொழுப்பெல்லாம் நீக்கணும். இவங்கள மாதிரி அளவு கொழுப்பு நீக்கி போடும், இப்படி எடுத்து போடுவோம். எல்லாம் மெடிசின் தான் சொல்ல போனேன். நான் எல்லாம் கோழி ரொம்ப தின்னதே கிடையாது தெரியுமா. ஃபுல்லாக மாடு மாடுமே ஒரிஜினல் மாடாக இருக்கும். நாட்டு மாடு தான் வச்சுக்கணும். இதெல்லாம் பூரா கிராஸ் இங்கிலீஷ் எல்லாம். ஆமாம், என்ன கறி ஆனால் என்னன்னா இருந்தாலும் மெடிசின் இல்லாமல் வருது, அதே பெரிய விஷயம். அந்த மாடு இல்லை வீட்டில் வளர்க்காங்க. ஆமாம், மெடிசின் இல்லாமல் அதனால சாப்பிடலாம். மாடு பிரச்சனை இல்லை, வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழி பிரச்சனை இல்லை. சில ஆட்கள் இந்த இதை எடுக்கிறது லைட்டாக பிச்சுக்கிட்டு உள்ளே இருக்க அந்த இறையே வராமல் அப்படியே அது இறைய ரவுண்டாக தூக்கி தனியாக வெளியே எடுத்து போட்டுருவோம். பார்த்துருக்கீங்களா? நான் செல்லில் இருக்க நெட்டில் பார்த்தேன். அது என்னென்னா நம்ம இதை சென்றாக்கிறோம்ல, அதில் லைட்டாக கீறிட்டு அது அப்படியே பிச்சு அந்த உள்ளே இருக்கே தனியாக அப்படியே வந்துடும். ஒரு இறை வெளியே வராமல் பந்து மாதிரி வந்துடும். ஆனால் அது நேக்காக எடுக்கணும். ஏன்னா எடுக்கணும், நமக்கு அது பொறுமையை வராது. இந்த மாதிரி ஆயிடுச்சு வச்சுங்க, அது பிஞ்சிட்டு போகுது. அதான் நல்ல ஒளியில் வந்து இப்படி ஒரு மணி பிடிச்சி எடுக்கணும்னா தள்ளுங்க வந்துடும். இது வரைக்கும் இது வராது. நான் நேற்று எங்கள் அக்கா வந்தான்ட்டு ஒரு கோழி எடுத்தேன். டேட் ஒரு போட்டேன்னு சொல்லி தந்தார். ஒரு 3 கிலோ இருந்து